கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொழில் அமையறதுக்கு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். எல்லாருமே பணத்துக்காக தான் கஷ்டப்படுறோம். அதுவும் நல்ல வேலை அமையணும் அப்படின்றதுனால தான் நம்ம கற்பூரவள்ளி செடியை வச்சு விநாயகர் பெருமானுக்கு மாலை சாற்றுவதனால நமக்கு நல்ல தொழில் அமையும். இந்த எளிய வழிமுறையை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, எல்லார் வீட்லேயுமே கற்பூரவள்ளி செடி இருக்கும். கடைகள்லாம் நம்ம தேட தேவையில்ல, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது நல்ல வாசனை நிறைந்த செடி. இந்த செடினால் குழந்தைகளுக்கு சளி, இரும்பல் இது போன்றதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம இந்த இலையை 9 இலைகளை நம்ம எடுத்துக்கணும். விநாயகர் பெருமானுக்கு உகந்த புதன்கிழமைகளில், இன்றைக்கி புதன்கிழமை தான், நான் புதன்கிழமையில் தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு காலையில் நேரம் கிடைக்கல, அதனால தான் இப்போ போடுறேன். புதன்கிழமைகளில் வரக்கூடிய புதன் ஓரை, அதாவது காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 நம்ம விநாயகர் கோவிலுக்கு சென்றும் போடலாம். அரச மரத்தடியில் உள்ள விநாயகர் பெருமானுக்கும் நம்ம கையாலே கோர்த்து நம்மளே போடலாம். இது 9 இலைகளை கோர்த்து 12 வாரங்கள் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம நல்ல நமக்கு வேலையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இல்லை வேலையே இல்லாமல் வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நமக்கு நல்ல வேலை அமையலைன்றவங்களுக்கும் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது தொழிலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்றவங்களும் நம்ம இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும். அதுபோல் வருமானம் பத்தலை, நமக்கு வருவாய் குறைவாக இருக்குது, இவ்வளோ உழைச்சும் வருமானமே இல்லை அப்படின்றவங்க தொடர்ந்து புதன்கிழமைகளில் இது போல் செய்யணும். செஞ்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான நம்ம அவல், கொழுக்கட்டை இது போலலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்ல, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இந்த கற்பூரவள்ளி மாலையை நம்ம விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமைகளில் செய்யும் பொழுது சிறந்த பலன் கிடைக்கும். தொழில், அரசாங்க உத்தியோகம் கூட சில பேருக்கு இதை செஞ்சு பரிகாரமாக செஞ்சு கிடச்சிருக்கு. நமக்கு தொழில் தானே முக்கியம். எல்லாருமே பணத்துக்காக தான் எல்லா வேலையுமே செய்கிறது. அதனால் நமக்கு அந்த இடத்துல பிரச்சனையே இல்லாமல் நமக்கு தொழில் அமையறதுக்கு விநாயகர் பெருமானுக்கு நம்ம இந்த கற்பூரவள்ளி மாலையை தொடர்ந்து, அதுபோல் அஷ்டமி திதிகள்லையும் செய்யலாம். இந்த இது அஷ்டமி திதிகளில் இதே போல் நம்ம 9 இலைகளை கோர்த்து போட்டு அஷ்டமி திதியில் மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதிகளெல்லாம் நம்ம போடலாம். இல்லைன்னும் போது புதன்கிழமைகள் தொடர்ந்து போடணும். 12 வாரம், அந்த 12 வாரத்தில் உங்களுக்கு தொழில் அமையலைன்னும் போது நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இது நம்ம தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். யார் யாருக்கு தொழில் அமையலையோ, தொழிலே இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம விநாயகர் பெருமானுக்கு செய்யும் பொழுது நல்ல தொழில் அமையும். இது போல் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த